ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த பிசினஸ் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பேப்பர் பேக் மேக்கிங் பிசினஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நம்ம சாதாரணமா இதுவரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத வந்து நம்ம நெறைய வந்து என்விரான்மென்ட்ல ரொம்ப பொல்யூஷன இது ஏற்படுத்துது. இத வந்து ரீசைக்கிளும் பண்ண முடியாம இருக்கிறதுனால, இதுக்கு மாற்றா என்ன பண்ணாங்க, நம்ம கவர்மெண்ட் வந்து இத பேன் பண்ணாங்க. உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இந்த பேப்பர் பேக் மேக்கிங் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அதே நேரத்தில் ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது வந்து ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸாகவும் இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்திருந்தாலும் ஒரு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு முழுமையாக ஒரு பிளான் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிஸ்னஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேப்பர் பேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெகுலராக நம்ம வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான். இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. அதே மாதிரி இது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் இதில் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஒரு குறைந்த முதலீடுடைய ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு எடுக்கும்போது பல லட்சங்கள் செலவாகக்கூடிய இடத்துல இது ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கம்மியான கேபிட்டல் தான். அதனாலேயும் இந்த பிஸ்னஸ் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது. இதில் நமக்கு டெக்னாலஜி தெரியாது, நம்ம உள்ளே போய் அந்த மிஷினரி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இருக்குது. அதனால் காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிங்கிறது இதில் கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்குது. மிஷின்ஸ் ஆகட்டும், ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதனாலேயும் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் சொல்கிறேன். பேக்கர்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? பேக்கரி வச்சுருக்கவங்க, கன்ஃபெக்ஷனர்ஸ், க்ரோசர்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் க்ளோத் மெர்ச்சன்ட்ஸ், ட்ரை கிளீனர்ஸ், இவங்க எல்லாமே இது என்ன பண்ணுறாங்க, இந்த பேப்பர் பேக்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ பேக் பண்ணுறதுக்கும் இந்த பேப்பர் பேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்போது நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது என்ன சைஸில் என்ன சென்டிமீட்டரில் அந்த சைஸோட அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 4.25 × 6 அப்படின்னு நீங்கள் இன்ச்சஸில் போட்டிங்க அப்படின்னாக்கா அதோட சைஸ் சென்டிமீட்டரில் பார்த்தா 11 × 15 அப்படின்னு இருக்கும். 5.25 × 7.5னாக்கா 13 × 19 இருக்கும். 6.75 × 8.5 இன்ச்சஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா 17 × 22ன்னு இருக்கும். இந்த நீள அகலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதுதான். அதே மாதிரி பாருங்கள், 8.25 × 10 அப்படின்னு இன்ச்சஸில் இருந்தாக்கா அதே சைஸ் வந்து சென்டிமீட்டரில் பார்த்தா 21 × 25 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரியான சைஸ் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு மிஷின் வாங்க போகும்போது என்ன சைஸில் என்ன கெப்பாசிட்டியில் எந்த அளவுக்கு அந்த மிஷின் வந்து நமக்கு வந்து அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த கேரி பேக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி பேக்கரி, ஷூஸ், செப்பல் ஷாப்ஸ், அப்புறம் க்ரோசரி ஷாப்ஸ், ஃபேன்சி ஷாப்ஸ், புக் ஷாப்ஸ், ஸ்வீட் ஷாப்ஸ், அப்புறம் வெஜிடபிள் ஷாப்ஸ், ஃப்ரூட் ஷாப்ஸ், ஹார்ட்வேர் ஷாப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பேப்பர் பேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இது ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய ப்ளஸ். இதில் கவர்மெண்ட்டும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மிஷினரி எல்லாம் என்ன ரேட் வரும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் 3 டைப்ஸ் ஆஃப் மிஷினரிஸ் இருக்குது. அது நான் வந்து பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக ஒரு பிளான்ட், ஒரு மிஷினரியும் ஒரு பிளான்ட்டும் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 lakhs வரைக்கும் வரும். 3 லட்ச ரூபா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிஸ்செலேனியஸ் ஃபிக்ஸ்டு அசட்ஸு, ஏதாவது ஃபிக்ஸ்டாக நம்ம செட் பண்ணக்கூடியது லேண்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 1 லட்ச ரூபா வரும். ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்துக்காவது வாங்க வேண்டியிருக்கும். அது நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். நான் ஜஸ்ட் 1 lakh தான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சேலரி, அப்புறம் அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,15,000 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 3, 4, 5, 6 lakhs வரைக்கும் இது உங்களுக்கு வருது. இதுலேயே செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது 3 lakhsக்கு உள்ளேயே உங்களுக்கு கிடைக்கிது. 3 lakhsை தாண்டி போனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்களா, லைசன்ஸ் என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் லைசன்ஸ், அப்புறம் வந்து பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், அப்புறம் உத்தியோக ஆதார், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேஷன் இருந்தால் நல்லது. இந்த மாதிரியான லைசன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படுது. ஆஸ் யூஷுவலாக நம்ம பிஸ்னஸ் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா, ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த லைசன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லா பிஸ்னஸ்க்கும் பொருந்தும்.
இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னாக்கா, இது ஃபஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இப்படி சொல்லுவோம். இதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா மெஷினரி, லேண்டு, அப்புறம் பில்டிங், என்ன மெஷினரி வாங்க போகிறோம், அப்புறம் லேண்டு வந்து நம்ம எப்படி ஓனாவா இல்லை ரெண்டாவா எப்படி எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி அதை என்ன செய்யணும், பில்டிங் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அதுவே ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா மேன் பவர் காஸ்ட் இருக்குது, அதாவது எத்தனை வேலையாட்கள் வச்சுக்கிறோம், ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது, எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், அப்புறம் ஆப்ரேஷனல் காஸ்ட்டு, ஒரு இபி பில் கட்டுறோம், ஒரு ரெண்ட்டு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்ரேஷன் காஸ்ட்டில் வந்துடும். இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒரு லேண்ட் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ இடம் வந்து இந்த பிளான்ட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாக்கா போதுமானது. அது வந்து ஒரு மூடப்பட்டு இருக்கணும், அந்த கடையாக உங்களுக்கு மூடப்பட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கட்டாயமாக வேணும். ஏன்னாக்கா மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணி ஆகணும், அதனால் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வேணும். வாட்டர் சப்ளை கண்டிப்பாக இருக்கணும் பேப்பர் பேக் மேனுஃபேக்சரிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் நமக்கு அவைலபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு குறையும். நம்ம ஒரு இடத்துல தயாரித்து அதை 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போது நம்ம கடையாக தான் செய்ய முடியுமா அப்படின்னா, வீட்டில் உங்களுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே இதை நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் மோஸ்ட்டாக இந்த பிஸ்னஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோனாக இருந்தால் இந்த பிஸ்னஸ் சூப்பராக பிக்கப் ஆகும். அப்போ இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இப்போ ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கும்போது எல்லாம் அதிலேயே வந்துடும். நீங்கள் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படிங்கும்போது என்னென்ன வேணும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பேக் மேக்கிங் மிஷின், ஸ்டீரியோ ப்ரெஸ், ஸ்டீரியோ கிரைண்டர், அப்புறம் ரோல் ஸ்லிட்டர், மோட்டரைசிங் மிஷின், அதுக்கப்புறம் ஹைலைட்டிங் மிஷின், பேக் கட்டிங் மிஷின், டெஸ்டிங் எக்யூப்மெண்ட், ஸ்கேல். இது எல்லாமே தேவைப்படும். நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கும்போது எல்லாமே அதில் முடிஞ்சிடும். ஆனால் செமி ஆட்டோமேட்டிக்கோ மேனுவல் மிஷினோ வாங்கும்போது இந்த மாதிரியான மிஷின்லாம் அதில் வந்து கனெக்டடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துட்டு வாங்கிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஷீட் வேணும் 40x60 அந்த ரேஞ்ச் அந்த சைஸில் பேப்பர் ஷீட் வேணும். அப்புறம் பேப்பர் ரோல்ஸ் வேணும், அது கலராகவும் ஒயிட்டாகவும் நம்ம வாங்கிக்கணும். அப்புறம் பிரிண்டிங் இங்க் வேணும், அதுக்கான கெமிக்கல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் கன்சியூமபிள் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான பேப்பர் பேக்ஸு மேக்கிங் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், சைஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். எந்த சைஸில் நம்ம பேப்பர் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேப்பர்ஸை கட் பண்ணி கட்டிங் மிஷினில் கொடுத்து என்ன செய்யணும், கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஒரு கடைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஸ்பெசிஃபைடாக லோகோவோ இன்ஃபர்மேஷனோ இருந்துச்சு, அந்த கடையோட நேம் வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அந்த பிரிண்டிங் குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இல்லாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேப்பர் வந்து அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணி ஷேரிங் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்னா அதுவே எல்லாமே முடிச்சிடும். தனித்தனியாக பண்ணுறது அப்படிங்கிறது மேனுவல் மிஷினில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே 3 விதமான மிஷினை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை 3 விதமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு 5லேருந்து 8 லட்ச ரூபாய், 8 லட்சத்தை தாண்டியே நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு இந்த அளவுக்கே போதுமானது. அதே செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னாக்கா 3 லட்சம் வரைக்கும் வருது. மேனுவல் மிஷின் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாயில் நீங்கள் ஒரு பேப்பர் பேக் மிஷின் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். அப்போது இந்த மாதிரி மேனுவல் மிஷின் பண்ணும்போது உங்களுக்கு வேலையாட்கள் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுவாங்க. நீங்கள் வந்து இறங்கி கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். தனித்தனியாக ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் இதில் மிஷின்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் மேனுவல் மிஷின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பட்ஜெட் வச்சுருக்கவங்க மட்டும் இதில் இறங்கினா போதுமானது. மேக்ஸிமம் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே மிடிலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூஸ் ஆகும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ப்ரமோஷன் பண்ணுறது, இது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இதில். ஏன்னாக்கா பேப்பர் பேக்ஸ் அப்படிங்கிறது
B2B பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் இது. இதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை ப்ரமோஷன் பண்ணணும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், நிறைய பேரோட கனெக்ஷனில் இருக்கலாம், சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம், வெப் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் வெப் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸை அடிக்கடி நம்ம மீட் பண்ணி இதை நம்ம வந்து பேக்கை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மீட் பண்ணும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம பேக்கேஜிங் சொல்யூஷனோட அவங்கள்ட்ட என்ன செய்யணும், போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பிராண்ட் அவேர்னஸை நம்ம பண்ணலாம். பெரும்பாலும் பேப்பர் பேக்ஸ் பார்த்தாக்கா நான் பிராண்டடாக இருக்குது, இதில் பிராண்டிங்கிறது கிடையாது, மோஸ்ட்லி கிடையாது. அப்போது இதில் வந்து ஒரு பிராண்டிங் குவாலிட்டியை நம்ம கொண்டு வரலாம். நம்ம நேமை வந்து அதில் ஏதாவது ஒரு பக்கமாக வச்சு இது என்னோட பிராண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வர முடியும். இது ரொம்ப ப்ரமோஷன் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் இஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் இதுக்கான சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போட்டு கூட இந்த பிஸ்னஸை என்ன பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். அப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் இது தேவைப்படுதோ, ஒரு பேக்கரி ஷாப் ஆகட்டும், ஒரு ஃப்ரூட் ஷாப் ஆகட்டும், ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்த மாதிரியான இடத்துலலாம் எங்கெங்கே இதெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், இதுக்காக கேன்வாஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் நல்லா நம்ம என்ன செய்ய முடியும், ப்ரமோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.